2026 எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய அரசியல் களமா மாறும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் விஜய் அவர்களின் கட்சி, ஒரு பக்கம் திமுக இந்த வாட்டி ஜெயிச்சா தொடர் முதலமைச்சர் பட்டியல்ல எம்ஜிஆர், ஜெயலலிதாக்கு அடுத்தது மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருவாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகக்கு இந்த எலெக்ஷன் ஜெயிச்சே ஆகணும். இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு தேவை ஓட்டு சதவீதம். சோ இந்த மாதிரி 4 பக்கங்களும் இருக்கு. பிஜேபில இருந்து இன்னும் அண்ணாமலை அவர்கள் வராமையே இருக்காங்க. அவரு வந்த பேர் அரசியல் களம் எப்படி மாறுதுன்றத நம்ம பார்க்கணும். அரசியல் களம் 2026க்காக திமுகவும் அதிமுகவும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட எலெக்ஷன் பிரச்சாரத்துல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்த பேர் தான் தெரியும். தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில தொண்டர்கள் எல்லாம் தொடர்ந்து மக்களுக்கான பணியை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஆனா 2026 களம் எப்படி இருக்கும்ன்றது யாராலையுமே கணிக்க முடியாது.